வணக்கம். மலேசியாவிலிருந்து என்னுடைய அபிமானி பெண்மணி ஒருத்தி அற்புதமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, எனக்கு 2 குழந்தைகள் 5வது 6வது வகுப்பு படிக்கும் வரையில் படிப்பில் நல்ல கவனம் வைத்து படித்து வந்தார்கள். இப்பொழுது ஹைஸ்கூல் படிப்புக்கு வந்திருக்கின்றார்கள். எதிலையுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை. படிக்கிறதே ரொம்ப கம்மி. ஆனா படிக்கிறதையும் மறந்துடுறாங்க. என்ன செய்யலாம்? உங்க ஆல்பா தியான வீடியோக்களை எல்லாம் பார்த்த அதுல குழந்தைகளுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன், மெமரி டெவலப்மெண்ட், பரீட்சை எப்படி இருக்குது, ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாமினேஷன், இதை பத்தி நீங்க ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதா பேசியிருக்கீங்க. அதனால ஒரு சின்ன விளக்க உரை கொடுத்தா உலக மக்களுக்கு ரொம்ப உபயோகமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே பணத்துக்காக ட்ரைனிங் கொடுத்து பணத்தை பண்றதுன்னா கோடிக்கணக்கில் பணத்தை பண்ணலாம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம், பொதுநல சேவை அப்படின்னு வந்த பின்னாடி ஜனங்களுக்கு அது போய் சேர்றது நல்லது. அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்கிறேன். பழக பழக எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். சாதனைங்கிறதே பழக்கம் தான். திரும்ப 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 நீங்க பழகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க ஒரு நிபுணர் ஆகலாம். ஒரு மனதோடு விடாமுயற்சியோடு சொல்ற ஒபீடியண்டா கேட்டு பழகினீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும். குழந்தைகள் விளையாட்டு புத்தி நிறைய இருக்கும். டிவி, ஆடியோ சிஸ்டம்ஸ், சினிமா படங்கள், இது மாதிரி நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால கேம்ஸ், இந்த வீடியோ கேம்ஸ், அந்த கேம்ஸ் நிறைய இருக்கு. அதனால இவங்களுடைய மனது டீவியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மனசை ஒருமுகப்படுத்தணும்னா முதல்ல இந்த கேண்டில் திராட்டகா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெழுகுவர்த்தியினுடைய ஜோதியை கண்ணி மூடாமல் பார்ப்பது, இது கேண்டில் திராட்டகா அப்படின்னு பேரு. எந்த ஒரு சிறுவனுக்கோ, அதாவது ஒரு குழந்தைகளுக்கோ இல்ல வளர்ந்த மனிதனுக்கோ கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது, அவன் எது வேணாலும் சாதனை பண்ணிடுவான். சாதனையின் முதல் படிக்கட்டு கான்சன்ட்ரேஷன். மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் வெற்றியின் முதல் படிக்கட்டு. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேண்டில் இருக்கிற ஜோதி, நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொல்ல முடியாது. அதனால நான் போட்டிருக்கிற வீடியோ கேண்டில் ப்ராடக்ட் ஓபன் ஐ மெடிடேஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். கண்டிப்பா அதை பாருங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்க பழகினீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகிறது மாத்திரம் இல்லை, மெமரி ஷார்பன் ஆகும். வலது பக்க மூளை ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த வலது பக்க மூளைங்கிறது நிறைய மெமரி ரேக்ஸ். 10% மூளையை தான் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கேண்டில் ப்ராடக்டாக பண்ண ஆரம்பிச்ச உடனே வலது பக்க மூளை ஆக்டிவேட் ஆகிடும். ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 90% அன்யூஸ்டு பிரெயின் அப்படின்னு என்ன சொல்றோம், அது வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். அது வேலை பண்ண ஆரம்பிச்ச உடனே கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெவலப் ஆகிடும். மெமரி பக்கா மிரர் மெமரி சொல்றோம் இல்லையா, ஒரு புத்தகத்துல 25 லைன் இருந்ததுன்னா ஒரு பக்கத்துல 25 லைன்னா 25 லைனும் ஒரு வேர்டு கூட தவறாம உங்களால் அப்படியே கரெக்டா புத்தகத்தில் இருக்க மாதிரி சொல்ல முடியும். போட்டோஜெனிக் மெமரி அப்படின்னு சொல்றோம். இந்த கேண்டில் ப்ராடக்டாவை விடாம பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா குழந்தைகளுக்கு இந்த கேண்டில் ப்ராடக்டாவை சொல்லிக் கொடுக்கணும்னா யாராவது பெரியவர்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ மெமரி கான்சன்ட்ரேஷன் டெவலப் பண்ணணும், இது பண்ணணும். இந்த மெமரி மறக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த மனதுல காம, குரோத, லோப, மோக, மத மாத்சரியம்
அது ஒரு 6 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கும் ஒன்றும் இருக்காது. சூதுவாதுன்னு சொல்றாங்க இல்லையா, இன்னசென்ட்டா இருப்பாங்க, தெரியாது. வளர 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 குழந்தைங்க வளர வளர வேண்டாத கெட்ட குணங்கள் எல்லாம், தீய குணங்கள் எல்லாம் தலையில போய் ரெக்கார்ட் ஆயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம கெட்டவங்களா இருக்கோம், நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க இருக்காங்க, அந்த படிக்கிற இடத்துல போற வர்றவங்க எல்லாம் கெட்டவங்களா இருக்காங்க. உலகத்தோட பழக ஆரம்பிச்ச உடனே நல்லது கெட்டது என்னங்கிறத பாகுபடுத்துற அந்த 6th சென்ஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடும் குழந்தைக்கு. அதனால குறுக்கு வழியில சாதனை பண்றது புத்தி எல்லாம் டெவலப் ஆயிடும். இத மாதிரி இருக்கிற இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் நியூட்ரலைஸ் ஆச்சுன்னா இந்த மெமரிங்கிற ரேக் தானாவே ஓபன் ஆயிடும். அதனால தீய குணங்களை ஃபர்ஸ்ட் விடணும். குழந்தைங்களுக்கு நீங்க இதெல்லாம் சொல்லணும். பெற்றவர்கள் அந்த குழந்தை ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் சரி தப்பு அது பேஜார் பண்ணிட்டாலும் திட்டக்கூடாது. கனிவா, அன்பா, நிதானமா குழந்தைகளுக்கு சின்ன சின்ன கதைகள், நீதி கதைகள் சொல்லி அந்த காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியங்கள் என்ன சொல்றோம் அதை நியூட்ரலைஸ், பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது எப்படிங்கிறத பத்தி சிறு சிறு கதைகள், விக்ரமாதித்தன் கதை நிறைய இருக்கு, வேறு நிறைய கதைகள் இருக்கு, நீதி கதைகள், அதை நீங்க சொல்லலாம். சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த கெட்ட குணங்கள் போயிடும். கெட்ட குணம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மெமரி ஓபன் ஆயிடும். இன்னொன்னு, இந்த குழந்தை தினமும் காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் எழுந்து படுக்கைக்கு போற வரைக்கும் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்ணை முடிக்கிட்டு ரிகலெக்ட் பண்ண சொல்லுவேன். காத்தால 7 மணிக்கு எந்திரிச்சதுன்னா ராத்திரி படுக்கிறது 10 மணின்னா 7 இருந்து 10 வரைக்கும் என்னென்ன வேலைகள் அந்த குழந்தை பண்ணது அப்படிங்கறத ஒண்ணுனா நினைவுபடுத்தி பார்க்க சொல்லுங்க. நினைவுக்கு வரலன்னா பரவாயில்ல, எவ்வளவு நினைவுக்கு வருதோ அவ்வளவு நினைவுபடுத்தி பார்க்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்த நாள் பெட்டுக்கு போறப்ப நேற்று காத்தால 6 மணில இருந்து ராத்திரி 10 வரைக்கும் என்ன பண்ணேன், இன்னைக்கு காத்தால 6 இருந்து 10 வரைக்கும் ராத்திரி என்ன பண்ணேன், 2 நாள் தான் ஞாபகப்படுத்திக்கணும். அடுத்து 3வது நாள், நேற்று, முந்தா நேற்று, இன்னைக்கு 3 நாள் 6 இருந்து 10 வரைக்கும். 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள். இந்த மாதிரி எந்த ஒரு குழந்தை தான் செய்த வேலைகள் ஒரு வாரம் என்னென்ன பண்ணேன்னு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியுது, அதுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவேட்டா இருக்கு அர்த்தம். முடியலன்னு விட்டுடாதீங்க. 2 நாள் 3 நாள் பழகிச்சு, 4வது நாள் அதுக்கு சொல்ல வரல, தெரியல அப்படின்னா பரவாயில்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற 3 நாளுக்கு பார்க்க சொல்லுங்க, 3 நாளே பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பிரெயினை ஓபன் பண்ணணும், வேலை பண்ணணும், மூளைக்கு வேலை கொடுக்கணும். மூளைக்கு நம்ம வேலை கொடுக்கறது இல்லை. அதாவது மூளைக்கு வேலை கொடுக்கறதுன்னா நீங்க டிவியை பாக்குறீங்க, கேம்ஸ் ஆடுறீங்க, அது கொண்டு போய் நீங்க எதுலையோ கொண்டு போய் உங்களை செலுத்திக்கிறீங்களே தவிர நீங்க உங்க மூளைக்குள்ள நீங்க போறது இல்லை. நீங்களாவே உங்க மூளைக்கு உள்ள இருக்கிற ரேக்குங்களை ஓபன் பண்ணணும். இது ஒரு மாதிரி கண் திறந்த தியானம். கண் திறந்துகிட்டும் பழசை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம், கண்ணை மூடிக்கிட்டும் பழசை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஞாபக சக்தி வந்துடும். நான் உங்க மலேசியாவுக்கு அடுத்த மாசம் வரலான் இருக்கேன், ஜூலை மாதம் எண்டில் வரலான் இருக்கேன். தெரியல, இன்னும் கரெக்டா டேட் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா என்னுடைய ஆசிரம வேலைகள் நிறைய இருக்கிறதுனால என்னால் அங்கே இமீடியட்டா வர முடியல. எல்லா நண்பர்களும் வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துல இருந்து. கண்டிப்பா நான் வந்தேன்னா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு. நீங்க ஒரு சின்ன குரூப் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த குழந்தைகளுக்காகவே ஒரு சின்ன பயிற்சியை, ஒரு வார பயிற்சியை தினமும் 2-3 மணி நேரம் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.